வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உதயா ஃப்ரம் குரு சிஷ்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது தமிழ்நாட்டில் அது ரைஸ் பிஸ்னஸ், அரிசி வியாபாரம் வந்துட்டு டோட்டலாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்துட்டா என்ன ஆகும்? சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். முதல்ல ஒரு பேசிக் நம்பர் எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் ஜனத்தொகை எவ்வளோ? அரௌண்ட் 8.5 கோடி கிட்ட இருக்குது. ஒருத்தர் சராசரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் அரிசி ஒருத்தருக்கு தேவைப்படுது. 8.5 கோடி மக்களுக்கு ஒருத்தருக்கு 1/2 கிலோ அரிசி வீதம் வச்சா கூட ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மொத்த அரிசி தேவை எவ்வளோனாக்கா 4.25 கோடி கிலோகிராம். அதாவது 42,500 டன் அரிசி தேவைப்படுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரைஸை வந்துட்டு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாமே. 1 கிலோ அரிசி வந்துட்டு 60 ரூபானாக்கா 4.25 கோடி கிலோ இன்ட்டு 60 255 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் 255 கோடி ரைஸ் பிஸ்னஸ் நடக்குது ஒரு நாளைக்கு. அதே வந்துட்டு இயர்லி கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன், 93,000 கோடி. அரிசினா சாதாரண வியாபாரம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய எக்கனாமியே வந்து ஒளிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்கனாமி யார் கையில் இருக்குன்னா ப்ரைவேட் செக்டர், மீடியேட்டர்ஸ், ரைஸ் மில், இந்த மாதிரி அங்கங்கே பிரிஞ்சு போய் கிடக்கு. சரி, இது எதுக்கு நான் சொல்கிறேன், இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இதை ப்ரொடியூஸ் பண்ணுற விவசாயி இருக்காங்களே, அவங்க இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக் வெல்த்தியாக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சொற்பம் விரல விட்டு எண்ணிடலாங்க. ஏன்னா அவ்வளோ விவசாயிகளும் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வாழ்க்கை, அதாவது அவங்களோட பொருளாதாரத்தையே நம்ம மாற்றணும்னாக்கா இதுதான் சிறந்த வழியாக எனக்கு தோணுது. அதாவது என்ன ஐடியானா, அதாவது இப்போ எப்படி ஒயின் ஷாப் நட்டுறாங்க, ஒயின் ஷாப்பை ப்ரைவேட் செக்டர் யாரும் அலோவ் பண்ண முடியாது, அதான் சரிங்களா. அதே மாதிரி அரிசி ஃபார்மர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபாக மாற்றிட்டு ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கவர்மெண்ட் கீழேயும் அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் கவர்மெண்ட் கீழேயும் வச்சா எப்படி இருக்கும்? ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அதுவும் கவர்மெண்ட்டு இருக்கும், ஸ்டோரேஜ் அதுவும் கவர்மெண்ட்டு இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷனும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ப்ரைவேட் சேல்ஸ் என்ன பண்ணலாம்? பேன் பண்ணிடணும். அப்போது சில பேர் கேள்வி கேட்பாங்களே, அது எப்படா நடைமுறையில் சாத்தியமா? பழைய, அதாவது எக்ஸிஸ்டிங், இதுக்கு முன்னாடி அப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த கடைங்க, வியாபாரிங்க, இதெல்லாம் என்ன ஆகும்னு சின்ன சொல்யூஷன் இருக்குது. இப்போ இருக்கிற, அதாவது அரிசி மண்டி, அரிசி டீலர்ஸ், இந்த வியாபாரம், க்ரோசரி ஷாப், சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் லைசன்ஸ்டு ஷாப்பாக மாற்றணும். அதாவது ஷாப் ஓனர் நீங்கள் தான், ஆனால் உள்ளே இருக்க அரிசி சப்ளை பண்ணுறது கவர்மெண்ட், அதோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதும் கவர்மெண்ட். இதை எல்லாத்தையும் கவர்மெண்ட் கையில் போகிறப்ப என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். கொள்முதல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக மாற்றி, அதாவது இன்றைக்கி ஒரு 60 ரூபானாக்கா விவசாயிகிட்ட இருந்து 40 ரூபாய்க்கிட்ட எடுக்கிற மாதிரியும், அதை டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் போக மீதி இருக்கிற லாபம் கவர்மெண்ட் கையில் போகும். தரகர்கள் கம்மியாவாங்க, விலைவாசி அதிகமாகாது. அதாவது காஸ்ட் ஆஃப் ரைஸ் வில் பி நாட் இன்க்ரீஸ்ட், ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்துட்டு அடக்கி வச்சுருவாங்க, ஒரு குடோனில் அடுக்கி வச்சுட்டு அதோட ப்ரைஸை ஏற்றுவாங்க. அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தால் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், சமமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷனில் எக்ஸ்போர்ட்டிங்கும் பண்ணலாம். கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து அடுத்த கண்ட்ரீஸ், அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். இது மூலிமா என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரிமெண்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம அதிகப்படுத்தலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், அதாவது நிரந்தர வேலை. வேர்ஹவுஸ் ஸ்டாஃபு, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸு, ஷாப் எம்ப்ளாயீஸு, நிறைய ஜாப் அதில் க்ரியேட் ஆகும். நிறைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸும் இருக்குது. கவர்மெண்ட் எஃபிஷியன்சியை மேனேஜ் பண்ணணும், கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும், பிளாக் மார்க்கெட்டில் வராமல் பார்த்துக்கணும். ஆனால் ஒன்று, ஒரு மனிதனுக்கு உணவுன்றது அத்தியாவசியம், அது கண்டிப்பாக போய் சேரணும் எல்லாருக்கிட்டையும். அது கவர்மெண்ட் கையில் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதாவது தினமும் 255 கோடி பிஸ்னஸ் அது தமிழ்நாட்டில். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான எக்கனாமிக் செக்டார். ஸோ மக்களே, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? இதை கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும். அதாவது ரேஷன் அரிசின்றதை நம்ம அதோட குவாலிட்டி, தரத்தை எல்லாத்தையும் மாற்றணும். அதோட விலையையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது கீழ்த்தட்டு மக்கள், ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கண்டெடுத்து அவங்க குடும்பத்துக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி மூலிமா எல்லா ஊர்லேயும் யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட் ஜாப்ஸை ப்ரொவைட் பண்ணணும். அதாவது 1 கிலோ அரிசி 60 ரூபான்னா கூட கொடுத்து வாங்க முடியும். அந்த பவர் அவங்க கைக்கு வந்துடும். அதாவது எக்கனாமிக் க்ரோத் இருந்தால். எக்கனாமிக் க்ரோத் எப்படி எடுத்துகிட்டு வருது? இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர் அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுக்கும்போது பெர்மனன்ட் ஜாப், அதாவது நிரந்தர வேலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிஸ்னஸை கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாமா, இல்லை ப்ரைவேட்கிட்டே விட்டுடலாம்? அதாவது
நாம் தமிழர் கட்சி வைக்கிற அந்த தற்சார்பு பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு பாட்டு தான் இதுவும். ஸோ வர எலெக்ஷனில் நீங்களும் அதை டிசைட் பண்ணுங்கள். தற்சார்பு பொருளாதாரத்துக்கு பின்னாடி போகிறனால தமிழ்நாடு முன்னேறும்ன்றது என்னோட கருத்து. பார்க்குற உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஜஸ்ட் ஒரு லைக்கும் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது சாராயம் பின்னாடி போய் தமிழ்நாட்டை வளர்கிறத விட இந்த மாதிரி விவசாயிகளை நம்பி நம்ம போகிறப்ப நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும், மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். குடின்ற பழக்கத்தை மாற்றி விட்டுட்டு குடிக்காரன் இல்லடா நாங்கள் விவசாயிடா அப்படின்னு சொல்லணும்.